இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். அதே போல் அந்த இக்னிஷன் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஃபியூல் ஆன் ஆஃப் சுவிட்ச்னு ஒன்று இருக்குங்க. அது இப்படி மேலே இப்படி தூக்கிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அது வந்து ஆன் பண்ணும். அதே மாதிரி அது லிஃப்ட் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆக்சிடென்டலாக எதேச்சையாக கைப்பட்டு அந்த லீவர் வந்து மூவ் ஆகுது, அந்த சுவிட்ச் மூவ் ஆகுதுங்க, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது இப்போ கேப்டன் வந்து அதிர்ச்சியாக கேட்குறாரு, 400 கிலோமீட்டர் வேகத்தில் துரிதமாக வண்டியை வந்து ரன்வேல 350க்கும் மேற்கொண்ட வேகத்தில் வண்டியை ஆன் பண்ணிட்டு மேலே போயிருக்காரு, டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு. டேக் ஆஃப் செக்லிஸ்ட்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே ஓகேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. டேக் ஆஃப் பண்ணும்பொழுது 30 வினாடிக்குள்ளாகவே அந்த த்ரஸ்ட், அந்த உந்து சக்தி வண்டிக்கு கிடைக்கல, பிளேனுக்கு கிடைக்கல. அதுக்கான காரணம் இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குது. ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் வந்து இடதுபுறம் ஜி இன்ஜினும் வலதுபுறம் ரோல்ஸ் ராய்ஸ் என்கிற இன்ஜின், ரெண்டுத்துக்குமே தனித்தனி சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். ஒரு இன்ஜின் பழுதுபட்டு போயிருந்தாலும் கூட இன்னொரு இன்ஜின் வேலை செய்யும் என்பது நான் முன்னாடியே பழைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, அந்த ஃபர்ஸ்ட் பைலட் கேப்டன் முதல் ஆஃபீஸர் கிட்ட கேட்கறது என்ன நிகழ்ந்து